ராமதாஸோட நீங்க இணைவீங்களா அப்படின்னு அன்புமணிகிட்ட கேட்கப்பட்டுச்சு. அது முடிந்து போன கதை அப்படின்னு சொல்லி அன்புமணி சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு பிறகு நான் என்ன சொல்றது? அது முடிந்து போன கதை. நான் அதுக்கு முன்னாடியே நான் பல நேரங்களிலேயே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு உயர்ந்த மனிதன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த மனிதன். நான் அங்க இருக்கிறேன்றதுக்காக சொல்லல. நான் உங்கள மாரி நெறியாளரா இருந்து தான் நானும் அங்க வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும். பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 முகம் இருக்குது அன்புமணி அவர்களுக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, மாநில அளவிலே பார்த்தீங்கன்னா, தமிழ் 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 அரசியல், தமிழ் மாநிலத்தை முன்னேற்ற வேண்டும் என்கிற ஒரு முகம் தெரியும் உங்களுக்கு. நீங்க இந்திய அளவில் நீங்க இன்னொரு முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலை முன்னேற்ற வேண்டும் எண்ணக்கூடிய ஆளுமையும், நாடாளுமன்றத்திலே அவர் செய்த பணிகளும், 108 ஆம்புலன்ஸில் இருந்து, தேசிய ஊரக நல திட்டத்தில் இருந்து அந்த முகம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் சர்வதேசத்தில் பார்த்தீங்கன்னா, ஐநா சபையிலே தமிழருடைய ஈழத்தமிழருடைய விடுதலையை பற்றி பேசுகிற பொழுதும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து அவர் பேசுகிற பொழுதும், இந்த புவி வெப்பமடைகிற தன்மை குறித்து அவர் பேசுகிற பொழுதும் அந்த முகமும் உங்களுக்கு தெரியும். ஆக மாநில முகம், தேசிய முகம், அதே நேரத்தில் சர்வதேச முகம் என்று 3 முகங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பான அரசியல் தலைவர். அதனால தான் நரேந்திர மோடிக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மீது அன்பும் பாசமும் அக்கறையும் இருப்பதோடு மட்டுமல்ல, எடப்பாடியாருடைய வலதுகரமாக இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாமக கூட்டணி இருக்கிறது என்று சொன்னால் இது வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை இந்த கூட்டணி வைத்திருக்கிறது. அதன் மூலமாகத்தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், மற்றவர்களை பற்றி எங்களுக்கு அளவில் அந்த முடிந்து போன கதைகள் முடிந்து போனது தான். ஆனால் இப்படி எங்களுடைய நோக்கம்